நாளை நடைபெறவிருக்கும் லங்காவி லீமா கண்காட்சி 2025ற்காக நேற்று முன்னதாகவே வானத்தில் பறந்து கொண்டிருந்த போர் விமானங்களின் அதிர்ச்சி அலைகளால் அருகாமையில் உள்ள வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்த புகார்களை தமது அமைச்சகம் புறக்கணிக்காது என்று மலேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நொர்டின் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் இக்கண்காட்சியின் போது ஏற்பட்ட விளைவுகளையும் தற்போது ஏற்பட்டிருக்கும் விளைவுகளையும் தமது அமைச்சகம் ஒப்பிட்டு அதன் காரணங்களை நிச்சயம் ஆராய்ந்து அதற்கான வழிகளை கண்டறியும் என அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தவறாமல் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ளும் இந்திய விமானக்குழு சூர்யா கிரண் இந்தியா எதிர்கொண்டிருக்கும் சவால்கள் காரணமாக இம்முறை பங்கேற்கவில்லை என்று காலித் விளக்கமளித்தார். இருந்தபோதும் ரஷ்ய நைட்ஸ் மற்றும் இந்தோனேசியாவை சேர்ந்த ஜூபிட்டர் அணி உட்பட பல சர்வதேச புகழ்பெற்ற அணிகள் நம் நாட்டு விமான காட்சிகளில் பங்கேற்பது உறுதி. நாளை தொடங்கி அடுத்த 5 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் 17வது லீமா 2025 தொடக்க விழாவில் உருவகப்படுத்தப்பட்ட குண்டு வெடிப்புகள் மற்றும் போர் விமானங்களின் வான் படைப்புகள் இடம்பெற உள்ளன. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பசாரி, கிளாங்கில் இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக